தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய பாதைகள் கடினமானாலும், சத்துரு நம்மளை பார்த்து சிரிச்சாலும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஒரு நாளும் நம்மளுடைய விருப்பத்தின்படி நம்ம நடக்கலை. அன்னைக்கு தாவீது அங்கே அவங்களுடைய அண்ணனுங்களை பார்த்து சொன்னா, நான் வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? நானா என்னுடைய விருப்பத்தின்படியா வந்தேன்? நான் வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இல்லையா? நான் சும்மாவா வந்தேன்? எனக்கு ஒரு காரியம் இருக்குது, நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி தாவீது சொன்னான். அல்லேலூயா. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய யுத்தத்துக்காகவும், தேவனுடைய ஊழியத்துக்காகவும், தேவனுடைய காரியத்துக்காகவும், அவருடைய திட்டத்துக்காகவும் நாம நடக்கும்போது அதில் நமக்கு ஏளனம் வந்தாலும், அதில் நமக்கு அவமானம் வந்தாலும், அதில் நமக்கு எப்பேற்பட்ட காரியங்கள் வந்தாலும் நம்ம அதில் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு சொல்லி சொன்னால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு கலங்கி கொண்டு இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த ஊழியத்து நிமித்தமாக நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த காரியத்து நிமித்தமாக நான் கஷ்டப்படுறேன், கர்த்தர் நிமித்தம் நான் இவ்வளோ வேதனைப்படுறேன், என்னை எல்லாரும் பார்த்து சிரிக்கிற நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். நான் சொல்லுகிறேன், அவைகள் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை.